எவன் ஒருவன் ஞானமுள்ளவனாக இருக்கிறானோ அவன் இங்கேயே அடைகிறான் அப்படிங்கிறார். இன்னொரு சைடு ரொம்ப காலம் வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற விஷய ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் போகலை அப்படின்னு சொன்னாக்க அவன் ஞானம் இருந்தாலும் அவன் முக்திக்காக இன்னும் பல வருஷம் தவங்களை அனுஷ்டித்தாக வேண்டும். ஆனால் எந்த ஒரு முனிவனாகியவன், அதாவது பாப கர்மங்களில் நித்திய பயம் கொண்டவனாக இருக்கிறானோ, முனிவன்னா யாரு? ஒரு யோகியை பற்றி சொல்கிறார். ஓகே, எவன் ஒருவன் பாப கர்மங்களில் நித்திய பயம் கொண்டவனாக இருக்கிறானோ, ஸ்வதர்ம அனுஷ்டானத்தில் இருப்பவனாக, ஸ்வதர்மத்தை விடாமல் கடைபிடிப்பவனாக இருக்கிறானோ, அவன் அனாயாசமாக பிரம்மத்தை அடைகிறான். தமேதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யக்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் ரொம்ப சுலபமாக இந்த யோகிதையை பெற்றதனால் வெகு விரைவில் அடைகிறான். எவன் ஒருவன் அஜிதேந்திரியனோ, இந்திரிய கட்டுப்பாடு அற்ற, திருப்பி திருப்பி சொல்கிறார் பாருங்கோ, எவன் ஒருவன் அஜிதேந்திரியனோ, அவன் கொண்டுள்ள சொத்து என்ன? அவன் சம்பாதிச்ச தனம் இல்லையா? அந்த சம்பாதிச்ச தனம் ரொம்ப கடுமையாக சொல்கிறார் இந்த இடத்துல. என்ன ஓ மன்னா, யாரை பார்த்து சொல்கிறார்? யயாதி அஷ்டகன் கிட்ட சொல்கிறார். அஷ்டகனும் ராஜா தானே. ஓ ராஜா, எப்படி பாபம் செய்பவனிடத்தில் இருக்கும் சொத்து அதுவே பாபமயமாக ஆனதோ, பாபம் செய்பவனிடத்தில் அவன் கொண்டுள்ள சொத்தே பாபமயம் சொத்து தான் இல்லையா? அது அசத்தியமானதுன்னு சொல்லப்படுறது. ஏன் அசத்தியமானது அப்படின்னாக்க, அவனுக்கு நல்ல லோகம் கொடுக்குமா? அது அவன் சம்பாதித்த பாபம் கொடுக்கவே கொடுக்காது. அதனால அது அசத்தியமானதுன்னு சொல்லப்படுறதோ, அதே போல ஒரு அஜிதேந்திரியன் இடத்தில் அவன் கொண்டுள்ள தனமாகிய ஞானம் அவனுக்கு பிரம்ம பிராப்தியை கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா அதுவும் பாபமயம். பாப்பமயம்னா என்ன? இன்னும் அஜ்ஞானம் பாக்கி இருக்கு, லேசம் இருக்கு. அதனால அது அவனுக்கு மோட்சத்தை கொடுக்காது. உடனே இதை கேட்ட உடனே அஷ்டகர் கேட்குறார், இவ்வளோ இளமையாக இருக்கேள் நீங்கள் பார்க்கறதுக்கு, அண்ட் நீங்கள் பார்க்கறதுக்கும் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கேள். யாரை? யயாத்தியை பார்த்து கேட்குறார். இன்னும் யயாத்தி கீழே விழலை, அப்படி ஃபாலில் இருந்துகிட்டே இருக்கார். இவா பேசிகிட்டே இருக்கா, சரியா? உடனே கேட்குறார், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்களே நீங்கள், அப்புறம் நீங்கள் எங்கே போயின்னு இருக்கேள்? பூலோகத்துக்கு எங்கேயானு போகிறீங்களா? இல்லை நீங்கள் மேல் லோகத்திலேருந்து வந்திருக்கிற தூதுவனா? நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு யயாதி சொல்கிறார், அப்பா, நான் அறத்தை இழந்ததனால் நான் சொர்க்கத்திலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கேன். நான் இந்திரனிடத்தில் ஆனால் ஒரு வரம் பெற்றேன். என்ன வரம் பெற்றேன்னா, நான் கீழே தான் விழணும்னா அட்லீஸ்ட் நான் தர்மமான மக்களின் மத்தியில் நான் விழ வேண்டும் என்று நான் ஒரு வரம் கேட்டேன். உங்களுக்கு நடுவில் நான் இப்போது இருக்கேன். எனக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்கா, நிச்சயமாக நான் உங்கள் சங்கம் எனக்கு கிடைச்சது இல்லையா, நிச்சயமாக நான் திரும்பி ஸ்வர்க்கம் அடைந்து விடுவேன் அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. உடனே அஷ்டகர் கேட்குறார், அங்கே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு ஏதேனும் லோகங்கள் இருக்கின்றதா? நீங்கள் மேலே போகிறீங்களே, அந்த அந்தரிக்ஷத்துலேருந்து மேலே மேலே போகிறச்சே மகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி லோகங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்குறச்சு. அதான் நான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். நிறைய இருக்கே, நீ மகிழ்கிற மாதிரி, நீ ஏற்கனவே அறம் சார்ந்த ஒரு மன்னன், நீ மகிழ்வர மாதிரி இன்னும் நிறைய லோகங்கள் அங்கே இருக்கே அப்படிங்கிறார் யயாதி. உடனே அஷ்டகர் கேட்குறார், அப்படின்னா நான் மகிழ்ந்திருக்கிற மாதிரியான லோகங்கள் அங்கே இருந்தால் என்னுடைய அறத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை வச்சுண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதியான என்னென்ன லோகங்கள் இருக்கோ அதை நீங்கள் அனுபவிங்கோ, உங்களுக்கு துக்கம் விலகட்டும், ப்ளீஸ் யூ மே கோ தேர் அப்படிங்கிறார் அஷ்டகர். உடனே யயாதி சொல்கிறார், நரசிரேஷ்டா, அதாவது பிரம்ம வித்யை பிரம்ம வித்யா, அதாவது இந்த இடத்துல பிரம்ம வித்யான்னு சொல்லப்படுறது வேதம் கற்ற பிராமணர்கள், அவர்கள் மாத்திரமே வாங்கி கொள்ள முடியும். நான் ஒரு க்ஷத்ரியன், நான் வாங்கி கூடாது, நான் கொடுக்கலாம், நான் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன், நான் கொடுக்கலாம், ஆனால் நான் இந்த மாதிரி வாங்கிக்க கூடாது.
பிராமணனுக்கு மாத்திரமே யாச்சகம் பெறுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. சத்கர்மங்கள் செய்ய விரும்பும், அதாவது அறத்தகுதிகளை அடைய விரும்பி, நான் இதை செய்வது, நான் சொர்க்கத்துக்கு போனோன்னா நான் அறத்தை சம்பாதிக்கணும், நான் இப்படி உன்னோடதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் வாங்கிக்க கூடாதே நான் என்னுடைய ஸ்டேச்சரில், அதனால் இதற்கு முன்னாடி நான் அப்படி செஞ்சதும் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் யயாதி. உடனே அஷ்டகன் கூட இருந்த இன்னொரு ராஜா அவர் கேட்குறார், பிரதர்தனஹான்னு பேர், பிரதர்தனஹா. அவர் என்ன கேட்குறார், மொத்தம் 4 பேர் இருக்கா. ஓகே, தி செகண்ட் பர்சன் இஸ் பிரதர்தனஹா. பிரதர்தனா கேட்குறார், நான் என்னுடைய பேர் பிரதர்தனன்னு பேர், நான் அடையறதுக்கு அங்கே ஏதாவது லோகங்கள் இருக்கிறதா, ஸ்வர்க்கத்திலோ அந்தரிக்ஷத்திலோ? உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன், அனைத்தும் அறிந்தவராக நீங்கள் இருப்பதனால் எனக்கு சொல்லவும். உடனே யயாதி சொல்கிறார், துன்பமற்ற மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கின்றன, அவைகள் எல்லாம் நீ செய்த தர்மத்தின் பலனாக உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ ஒவ்வொரு லோகத்திலையும் 7 நாள் தங்கி அனுபவிச்சாலும் உனக்கு பூர்த்தி அடையாது, அந்த மாதிரி இருக்கிற லோகங்கள் இருக்கு. உடனே பிரதர்தனன் சொல்றார், அதை உங்களுக்கு அளிக்கிறேன், அவை எல்லாம் உமதாகட்டும், உங்கள் துயரங்கள் அகலட்டும், நீங்க வச்சுக்கோங்க, நீங்க அனுபவிங்கோ, திருப்பி அதை எடுத்துட்டு மேலே போயிடுங்கோ அப்படிங்கிறார். உடனே யயாதி சொல்றார், சமசக்தி கொண்ட ஒரு ராஜா கிட்டேந்து அவனுடைய தவத்தின் புண்ணியங்களை எந்த மன்னனும் வாங்கிக் கொள்ளக்கூடாது, அது தர்மம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே 3வது ராஜா, ஸோ அஷ்டகா, பிரதர்தனா, 3வது பர்சன் வசுமான் அப்படின்னு. உடனே அந்த வசுமான் சொல்றார், என் பேர் வசுமான், நான் உஷதஸ்வ அப்படிங்கிறவனுடைய மன்னனினுடைய மகன், எனக்கு ஏதேனும் லோகங்கள் இருக்கிறதா அப்படின்னோடனே யயாதி சொல்றார், நீ செஞ்ச தர்மத்துக்கு சூரிய கிரணங்கள் எங்கெங்கெல்லாம் படுறதோ அத்தனை லோகமும் உனக்காக காத்துட்டு இருக்குங்கிறார், அப்படிப்பட்ட தர்மமானா நீ இருந்திருக்க அப்படின்னு. உடனே வசுமான் சொல்றார், அவை அத்தனையும் நான் உங்களுக்கே கொடுக்கிறேன், சப்போஸ் என்கிட்டேருந்து வாங்கிக்கிறது உங்களுக்கு சரியாக படவில்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு துரும்பை எனக்கு அதற்கு பதிலாக, அதற்கு விலையாக கொடுத்து நீங்கள் இதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கிறார். உடனே யயாதி சொல்றார், அப்படி நான் இதுவரை பொய்யாக விலை கொடுத்து எதையும் பெற்றதில்லை, அப்படி நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லாத போது நான் அதை எப்படி பண்ண முடியும், என்னால் அதை பண்ண முடியாது. வசுமான் சொல்றார், சரி அப்போ என்னுடைய பரிசாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்படின்னு, அது உமதாகட்டும் அப்படின்னோடனே இப்படி பண்ணியிருப்பார் போல இருக்கு, எதுவும் சொல்லலை. அடுத்தது ஷிபி ராஜா 4வது, அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், நான் உஷிநரன் என்ற மன்னனினுடைய மகன் ஷிபி. அதே கேள்வி கேட்கிறார், எனக்கு ஏதாவது லோகம் இருக்கா என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னு. உடனே யயாதி சொல்றார், உன்னுடைய பேச்சிலோ எண்ணத்திலோ நீ என்னைக்குமே அறம் சார்ந்தவர்களை, நல்லோர்களை அவமதித்ததே இல்லை, ஆக மின்னல் போல ஒளிர்ந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற லோகங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஷிபி அப்படிங்கிறார் யயாதி. உடனே ஷிபி சொல்றார், அதை விலை கொடுத்து வாங்குவதற்கு அது தவறு அப்படின்னு நீங்கள் கருதினால் அதை நான் கொடுக்கிறேனே, நீங்க ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு அங்க போக வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அங்கெல்லாம் சோகத்திலிருந்து விடுபட்டவர்கள் இருப்பார்கள் அந்த லோகத்தில், நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அங்கே போங்களேன், லெட் இட் பி யோர்ஸ் அப்படிங்கிறார் ஷிபி. உடனே யயாதி சொல்கிறார், அவை எல்லாம் நீ அடைந்தவை, அந்த தர்மம், அந்த அறம் நீ அடைந்தது, மற்றவர்கள் அடைந்த அறத்தை நான் எப்படி ஏற்பது, நான் ஏற்கக்கூடாதப்பா அப்படிங்கிறார். உடனே அஷ்டகர் சொல்கிறார், நாங்கள் 4 பேருமே கொடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி, நீங்கள் அதை வாங்கிக்கலை, இப்போ நாங்கள் கொடுத்தாச்சு, நீங்கள் அதை வாங்கிக்கலை, நீங்கள் வாங்கிக்கலை அப்படின்னு சொன்னால், நான் கொடுத்து நீங்கள் மறுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு ஒரு தோஷம் ஏற்படுறது, அந்த தோஷத்துக்கு பேர் தத்தாபகார தோஷம்னு பேர். அதாவது நம்ம கொடுத்து அடுத்தவா வாங்கிக்காம மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டா, ஓகே, நம்ம ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு இது கெஞ்சுவோம் தெரியுமா, கொடுக்கறச்சே வற்புறுத்துறது இல்லை, ப்ளீஸ் வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது தானம் கொடுத்து அவள் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா தத்தாபகார தோஷம் வந்துடும். அந்த தோஷத்துக்கு என்ன கிடைக்கும்னா நரக்கம் தான் கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வாங்கிக்காததுனாலேயே நாங்கள் நரக்கம் போயிடுவோம் அப்படிங்கிற அஷ்டகா.
உடனே யயாதி சொல்கிறார், ப்ளீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இதற்கு முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணினதே இல்லை, அதனால் இப்படி இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கச்சு. இப்படி மேலே பார்த்தா அப்படியே ஒளி பொருந்திய 5 ரத்தம் வருது. 5 ரத்தம் அப்படியே கீழே வருது. உடனே யயாதி சொல்கிறார், இந்த ரத்தங்கள்லாம் உங்களுக்காக தான் வருது, அதனால் நீங்கள் ஏறிக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் எல்லா அறம் சார்ந்த மன்னர்கள் உங்களுக்காக தேவர்கள் அனுப்பியிருக்கா ரத்தத்தை அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் என்ன ஆகுது, கீழே வந்து அந்த அஷ்டகர், அப்புறம் இவ மன்னர்கள் பிரதர்தனா, இவர் வசுமான், ஷிபி, இவா 4 பேரும் வந்து அஷ்டகரினுடைய யஜ்ஞசாலையில் இருக்கிறார்கள். அங்கன்னு அந்த யஜ்ஞசாலையில் அந்த புகை மண்டலத்துக்கு நடுவுலேருந்து ஒரு வயதான மூதாட்டி அங்கே வர அந்த இடத்துல உலவி கொண்டிருக்கிறாள். மாந்தோலை போத்தி கொண்டு அங்கே அவள் உலவி கொண்டிருக்கிறாள். அவள் பேர் மாதவின்னு பேர். விருத்த அவஸ்தால அவள் அந்த பக்கமாக இருக்கிற காடுகளில் மிருகத்தோட மிருகமாக அவள் வாழ்ந்துட்டுருக்கா. அந்த பக்கமாக யஜ்ஞசாலையில் அவள் வரும்பொழுது என்ன ஆகுது, இப்படி பார்க்கறச்சே மேலே இவள்லாம் யார்கிட்ட பேசின்னு இருக்கான்னு பார்த்தா யயாதி இருக்காரங்க. யயாத்தியோட பேசின்னு இருக்கா. உடனே மாதவிக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, ஓ அப்பா அப்படின்னு பார்க்குறா. யயாத்தியினுடைய பொண்ணு அவ. உடனே பார்த்துட்டு போய் நமஸ்காரம் பண்ணுறா யயாத்திக்கு. உடனே வசுமான் கேட்குறார், அவருக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்களே, நீங்கள் யார், அவருக்கு என்ன உறவுன்னு கேட்குறார். உடனே அவ சொல்கிறா, அவர் தான் என்னுடைய தந்தை ஆவார். அண்டு உடனே வந்து அவ சொல்கிறா, இந்த எல்லாம் அவ மூலமாக வந்த சந்ததியினர்கள் தான் இவ 4 பேரும். அப்போ வந்து மாதவி சொல்கிறா, அப்பா நீங்கள் வந்து இவாளோட லோகத்தை எடுத்துக்கலைன்னா நீங்கள் என்னோட லோகத்தை எடுத்துக்கலாமே, நான் சம்பாதிச்ச அறம் இருக்கேன், நான் கொடுக்குறேன். எப்படி புத்திரனினுடைய பௌத்திரனினுடைய அறம் மூதாதையர்களை மேல் லோகத்துக்கு அனுப்புறதுக்கு உதவுமோ, அந்த தர்மம் உதவுமோ, அதே மாதிரி புத்திரியினுடைய தௌஹித்ரர்களினுடைய அறமும், தௌஹித்ரன்னா தெரியும் இல்லையா, பொண்ணு வயத்து பேரன் இல்லையா, அந்த வழியில் வருபவர்கள் அவர்களினுடைய அறமும் உங்களுடைய சொத்து தான். அதனால் இது வந்து வேதம் அறிந்தவர்களே சொல்கிறார்கள். அதனால் எங்களுடைய அப்புறம் இவாளெல்லாம் என் மூலமாக வந்த சந்ததியினர்கள் தான். அதனால் இவாளுடைய அறமும் என்னுடைய அறமும் இருக்குது, அதை வச்சுன்னு நீங்கள் மேல் லோகத்துக்கு தாராளமாக போகலாம், இதில் வேதத்தில் அனுமதி இருக்குது அப்படின்னு அவள் கிளாரிஃபை பண்ணுறா. உடனே வந்து யயாதி ரொம்ப பிரசன்னமாகி உடனே சொல்கிறார், இன்று முதல் தௌஹித்ரர் அப்படிங்கிறவன் பித்ரு கர்மத்தில் பரம பவித்திரமாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவள் 4 பேர்கிட்ட சொல்கிறார், இதுவரை நமக்குள் நடந்த சம்வாதம் அனைத்தும் உண்மை. அண்ட் இந்த சம்வாதத்தையும் நான் திருப்பி எப்படி ஸ்வர்க்கத்துக்கு உங்களுடைய அறத்தை கொடுத்து என்னை அனுப்பிச்சு வச்சேள் அப்படிங்கிற கதையும் யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவர்கள் அனைவரும் நாம் செல்லும் நல்ல லோகத்தை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யயாதி மீண்டும் ஸ்வர்க்கம் ஏகினான். உடனே ஜனமேஜயா கேட்குறார், பேக் டு ஹஸ்தினாபூர், சரியா, ஜனமேஜயா வைஷம்பாயன. உடனே ஜனமேஜயா கேட்குறார், எனக்கு ப்ளீஸ் புரு வம்சத்தினுடைய வம்சாவளியை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக சொல்லுங்க. உடனே வைஷம்பாயனர் சொல்கிறார், அந்த வம்சத்தில் யாருமே அறமற்றோ புத்தியற்றோ வீரமற்றோ நடத்தையற்றோ இருந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது. எல்லோருமே கல்வியில் சிறந்தவர்களாகவும் சாதனையில் சிறந்தவர்களாகவும் அப்படிப்பட்ட ஒரு வீரர்களை கொண்ட ஒரு வரலாறு, அதை நான் சொல்கிறேன், விவரமாக கேள். சார்ட்டு போடுறதுக்கு ரெடியாக பேனாவை ரெடி பண்ணி வச்சுக்கோ. மொத்தம் ஃபேமிலி சார்ட்டு. எப்படி சொல்கிற தெரியுமா, நான் நிறைய எழுதின்னு வரல, அதெல்லாம் சொன்னால் நமக்கு தலையை சுற்றி விழுந்துடும். ரொம்ப நிறைய நேம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் மெயின் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. மெயினேவாஜி அப்படின்னு கேட்காதீங்கோ, சரியா? ஸோ பூரு யார்? யயாதியினுடைய கடைசி மகன். அந்த இளமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கடைசியில் அவன் அரசாண்டான் இல்லையா? பூருவிலிருந்து எப்படி இந்த வம்சமானது வந்தது, பௌரவ வம்சம். பூருவினுடைய மனைவிக்கு பேர் பௌஷ்டின்னு பேர். ஓகே,
பூரு போட்டு ஒரு எக்ஸ் போட்டு பௌஷ்டின்னு எழுதிக்கோங்க. ஓகே, எக்ஸ் போட்டால் ஸ்பௌஸ். சரியா? பூருவுக்கு 3 மகன்கள். பிரவீரஹா, அப்புறம் ஈஸ்வரஹா, ரௌத்ராஸ்வஹ. பிரவீர, ஈஸ்வர, ரௌத்ராஸ்வ. சரியா? பிரவீரன் தான் வாரிசாகிறான். அந்த பிரவீரன் அவனுடைய மனைவி சூரசேனி அப்படின்னு பேரு. அவன் அரசாண்ட பொழுது 4 பக்கமும் சமுத்திரங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த பாரத நாட்டை, அப்போ பாரத நாடு இல்லை, அப்போ இந்த பெரிய கண்டம், அந்த கண்டத்தை அவன் ஆண்டு வந்தான். அந்த பிரவீரன் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான், மனஸ்யூன்னு பேரு. மனஸ்யூவினுடைய மனைவி பேர் சௌவீரி. மனஸ்யூவுக்கும் சௌவீரிக்கும் 3 மகன்கள் இருந்தார்கள். 3 பேரும் பெரிய பெரிய வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் 3 பேருமே அரியணை ஏறவில்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லலை இங்கே மகாபாரதத்தில். அந்த கதையை பற்றி இந்த இடத்துல வைஷம்பாயனர் சொல்ல. அவர்கள் 3 பேரும் ஏறவில்லை. அதுக்கு பதிலாக மனஸ்யூவுக்கு அப்புறம் யாரு ஏறினா அப்படின்னாக்க, புருவோட 3வது மகன் ரௌத்ரஸ்வர் இருக்கார் இல்லையா, அந்த ரௌத்ரஸ்வருக்கு 10 மகன்கள் இருந்தார்கள். அந்த 10 பேர்ல மூத்தவன் ரிச்சேயுஹுன்னு பேரு. அந்த ரிச்சேயுஹு தான் அரியணை ஏறினான். ரிச்சேயுஹுக்கு இன்னொரு பெயர் இருந்தது, அவனுக்கே அனாதிருஷ்டின்னு பேரு. அந்த அனாதிருஷ்டி என்ற அந்த மன்னனுக்கு பிறந்தவன் மதிநாரஹா. அந்த மதிநாரன் என்பவன் எப்பேற்பட்ட மன்னன்னா, எண்ணிலடங்கா ராஜசூய யஜ்ஞங்களும் அஸ்வமேத யஜ்ஞங்களும் செய்தவனாம் அந்த மதிநாரஹா. மதிநாரனுக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். 4 பேரும் வீரர்கள். இதுல 4 பேருக்கும் இருக்கிற மனைவியர்கள், 4 பேருக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே கூட வரும். ஓகே, அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை. சரியா? மதிநாரனினுடைய அடுத்து அவனுடைய மகன் அரியணை ஏறிய வாரிசு தம்சுஹு. அவன்தான் வாரிசு. தம்சுஹுக்கு பிறந்தவன் ஈலினஹா. அந்த ஈலினஹா அவன் யாரை மணந்தான் என்றால் ரதந்திரி என்பவளை மணந்தான். ஈலினனுக்கும் ரதந்திரிக்கும் பிறந்தவன் யாரு தெரியுமா? துஷ்யந்தன். துஷ்யந்தனை மூத்தவனாக கொண்டு மொத்தம் 5 குழந்தைகள் அவளுக்கு. ஸோ துஷ்யந்தா +4. சரியா? துஷ்யந்தன் சகுந்தலா பிறந்தது யாரு? பரத சக்கரவர்த்திக்கு 3 வைஃபு. சரியா? பரத சக்கரவர்த்திக்கு 3 வைஃபு. அவளுக்கு பிறந்தது மொத்தம் 9 மகன்கள். இந்த 9 மகன்களும் பரத சக்கரவர்த்திக்கு மனநிறைவை கொடுக்காத காரணத்தினால அந்த 3 வைஃப்ஸ் இருக்காளே, அந்த குழந்தையோட அம்மா, அவளே அந்த குழந்தையில கொன்னுட்டா. அதுக்கப்புறம் மகனற்று போனதுனால பரத சக்கரவர்த்தி என்ன பண்ணாராம், யஜ்ஞத்தின் மூலமாக புமன்யு என்ற மகனை அவர் பெற்றாராம். யஜ்ஞம் மூலமாக பெற்றான் புமன்யுஹு. அந்த புமன்யுஹு புஷ்கரிணி என்பவளை மணந்து 6 மகன்கள் பெற்றார்கள். அந்த 6 மகன்களை வாரிசானவன் சுஹோத்ரஹா, முதல் மகன் சுஹோத்ரஹா. அவன் எத்தனை யஜ்ஞங்கள் செய்திருக்கிறான் அப்படின்னாக்க, அதாவது அவன் பண்ணின யஜ்ஞத்தினால மேலேந்து இந்த பூமியை பார்த்தேன்னா 100கணக்கான 1000கணக்கான புள்ளிகள் தெரியுமா, அத்தனை யாகசாலா யஜ்ஞம் நடக்குமா, அவ்வளோ யஜ்ஞங்கள் செய்திருக்கிறானா. அப்படி தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தான். அந்த சுஹோத்ரன் அவன் மணந்தது ஐக்ஷ்வாகி என்பவளை. இக்ஷ்வாகுவினுடைய மகள் என்று சொல்லப்படுகிறாள். சரியா? ஐக்ஷ்வாகி என்பவளை மணந்தான். இந்த சுஹோத்ர ஐக்ஷ்வாகிக்கு 3 பேர் பிறந்தா. அஜாமீட, சுமீட, புருமீட. அஜாமீடன் தூமினி என்பவளை மணந்து அவள் மூலமாக அஜாமீடனுக்கு பிறந்தவன் ரிக்ஷஹா. மற்ற வைஃபும் இருந்தா, மற்ற
மகன்களும் இருந்தார்கள். இங்கே வந்து யார் அரியணை ஏறினது? ரிக்ஷகா. ஸோ அஜாமீடகா, அடுத்தது ரிக்ஷகா. ரிக்ஷகாக்கு அடுத்தது அவனுடைய மகன் சம்வரணன் அரியணை ஏறினான். இந்த சம்வரணனினுடைய ஆட்சி காலம் பொழுது இந்த பூலோகம் முழுவதும் பஞ்சத்தினாலும் தொற்று வியாதியினாலும் மழையற்றும் பலவிதமான நோய்களாலும் மக்கள் வாடி வதங்கி மாண்டு போய் கொண்டிருந்தார்கள் சம்வரணனுடைய ரூல் போது. அப்போ என்ன ஆயிடுத்துனாக்க, ஆட்சியினுடைய பலம் குன்றிக்கொண்டே வரும் பொழுது பாஞ்சால தேசத்து ராஜாக்கள் வந்து குரு ராஷ்டிரத்தை வந்து ஆக்கிரமிச்சு என்ன ஆயிடுத்து, அவா கைப்பற்றி விட்டார்கள் குரு தேசத்தை மொத்தமா. அதனால சம்வரணன் அவனுடைய மனைவியர்கள், மகன்கள், அமைச்சர்கள் இவா எல்லாரும் சேர்ந்து காட்டுல பதுங்கி வாழ்ந்துன்னு வந்தா பல வருஷத்துக்கு. அப்ப பதுங்கி வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல பகவான் மகரிஷி வசிஷ்டரை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ சம்வரணன் இந்த விஷயத்தை வசிஷ்டர்கிட்ட சொல்லி வசிஷ்டரை தன்னுடைய குலத்தின் புரோகிதராக இருந்து கொண்டு அவர்களை திருப்பி ராஜ்யத்தை மீட்பதற்காக அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகிக்குமாறு கேட்டுக்கொண்டார். உடனே வந்து வசிஷ்டர் ஓம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டோம். பிறகு பின்னால் சம்வரணன் வந்து பாஞ்சாலர்களை ஜெயித்து திருப்பி ஏகாதிபத்தியத்தை அடைகிறான். அண்ட் அந்த அனைத்து ராஜாக்களையும் அவன் என்ன செய்தான்? கப்பம் கட்ட செய்தான். சம்பரனினுடைய மகள் சம்பரனுடைய மனைவி யாருனாக்கா சூரியனினுடைய மகள் தபதி. சூரிய தேவதாவினுடைய மகள் தபதி தான் சம்பரணனுடைய வைஃபு. சம்பரணனுக்கும் தபதிக்கும் பிறந்தவன் குரு. குருவுக்கும் வாகினிக்கும் 5 மகன்கள் இருந்தார்கள். அதுல அரியணை எழுதினது ஜனமேஜயன் என்பவன். ஜனமேஜயன் நம்பர் 1, சரியா? ஜனமேஜயா த ஃபர்ஸ்டா, ஜனமேஜயா. அதுக்கப்புறம் 4 மகன்கள் இருந்தார்கள். ஜனமேஜயனுடைய மகன்கள் யாரும் அவன் பின் அரியணை ஏறவில்லை. அவருடைய பிரதர், அந்த மற்ற 4 பிரதர்ஸ் இருக்கா இல்லையா, அதுல அஸ்வவான் என்பவரினுடைய மகன் பரீட்சித், பரீட்சித் த ஃபர்ஸ்ட், சரியா? பரீட்சித் அரியணை ஏறினார். அஸ்வவானுக்கு பரீட்சித்தை தொடங்கி மொத்தம் 8 மகன்கள் இருந்தார்கள். பரீட்சித் +7 இருந்தா. பரீட்சித்துக்கு 8 மகன்கள் இருந்தார்கள். அதுல அவனுடைய வாரிசாகியவன் திருதராஷ்டிரா. திருதராஷ்டிரா ஃபர்ஸ்ட், சரியா? திருதராஷ்டிரனுக்கு 9 மகன்கள் இருந்தார்கள். அந்த 9 மகன்கள் மூலம் பல 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 பேரன்கள் இருந்தார்கள். அந்த பல பேரன்களுள் 3 பேரன்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுல ஒரு பேரன் அவன்தான் அடுத்த ராஜாவானான். அவன் பேரு பிரதீபகா. தபகா உடத்தா, சரியா? பிரதீபகா. பிரதீபனுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். முதல் மகன் தேவாபி. தேவாபி வந்து சந்நியாசம் வாங்கி கொண்டு சென்று விட்டார். அதனால 2வது மகன் வந்து அரியணை ஏறினார். அந்த 2வது மகன் பேரு சாந்தனு. 3வது மகன் பாஹ்லீக, சரியா? உடனே ஜனமேஜயா என்ன கேட்குறார், எனக்கு இது பத்தலை, மனுவிலிருந்து ஆரம்பிச்சு நீங்கள் எனக்கு ஃபுல் சார்ட் கொடுங்கோ அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறார். திருப்பி ஃபுல்லாக இன்னும் இதில் சொல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாத்தோட சேர்த்து எல்லா உறவினர்களினுடைய பேர், நேம்ஸ் சுமார் ஒரு 90 ஸ்லோகாஸ் ஃபுல்லாக இந்த ஃபேமிலி ட்ரீ, சரியா? அப்படி கொடுக்குறேன். நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணலனா அதனால். ஸோ பிரதீபனுடைய ஒய்ஃப் பேர் சுனந்தான்னு பேர். ஷிபி சக்கரவர்த்தியுடைய டாட்டர், ஷிபியினுடைய டாட்டர் சுனந்தா. பிரதீபனுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். முதல் மகன் தேவாபி, 2வது சாந்தனு, 3வது பாஹ்லிக. தேவாபி சந்நியாசம் வாங்கி கொண்டு போனதுனால சாந்தனு அரியணை ஏறினார். சாந்தனுவுக்கு 2 மனைவியர்கள் இருந்தார்கள். முதல்ல மனைவி கங்கா. கங்கா மூலமாக பிறந்தவன் தேவவிரதன். அதுக்கப்புறம் சத்யவதி என்ற மனைவி இருந்தால். சத்யவதிக்கு 2 மகன்கள், சித்ராங்கதா, விசித்திரவீர்யா. சித்ராங்கதன் என்பவன் கந்தர்வராஜன் சித்ராங்கதனால் கொல்லப்பட்டான். அதனால விசித்திரவீரியன் அரியணை ஏறினான். விசித்திரவீரியனுக்கு 2 மனைவியர்கள், அம்பிகா, அம்பாலிகா. அப்புறம் விசித்திரவீரியனும் இறந்து போயிட்டான், குழந்தையே இல்லாமல். அதனால என்னாச்சு,
சத்தியவதி வந்து வியாசரை வர சொல்லி வியாசர் மூலமாக சந்ததியை பெருக்கினாள். அதன் மூலமாக அம்பிகாவுக்கு திருத்தராஷ்டிரனும் அம்பாலிகாவுக்கு பாண்டுவும் பிறந்தனர். அதுக்கப்புறம் விதுரரும் பிறந்தார். ஒரு தாசியின் மூலமாக விதுரர் பிறந்தார். திருத்தராஷ்டிரன் காந்தாரியை மணந்து 100 மகன்கள் பெற்றான். பாண்டுவுக்கு 2 மனைவியர்கள், குந்தி அண்ட் மாதிரி. தேவதாவினுடைய பிரசாதமாக 3+2 5 மகன்களை பெற்றார்கள். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றா, ஒவ்வொரு மகனும் 2-3 மனைவியர்கள். அர்ஜுனன் எடுத்துட்டா அதுக்கு மேலேயே கூட மனைவியர்கள். ஒவ்வொரு மனைவியோடைய பெயரும் அவளுக்கும் அந்த மனைவியோடும் பெற்ற மகன்களினுடைய பெயரும் அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறார். சரியா? நம்ம அது பின்னாடி பார்ப்போம். எப்படி வேணாலும் இது தனியா சொல்லலை. இப்போ திருதராஷ்டிரனுக்கு அடுத்து அரியணை எழுதினது யாரு? யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரருக்கு அடுத்து யாரு அரியணை ஏறினார்கள் அப்படின்னாக்க, அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த அபிமன்யுவுக்கும் உத்தராவுக்கும் பிறந்த பரீட்சித் ஏறினான் ஆஃப்டர் யுதிஷ்டிர். சரியா? பரீட்சித்துக்கும் மாத்ரவதி. பரீட்சித் வந்து ப்ரீமெச்சூரா பிறந்ததோடு இல்லாமல் செத்தே பிறந்தான். பிகாஸ் ஆஃப் அஸ்வத்தாமாஸ் பிரம்மாஸ்திரம். அதனால் பகவான் கிருஷ்ணனால் அவன் திருப்பி உயிர் பெற்று அவன் வந்ததனால் அவனுக்கு பரீட்சித் என்று பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு இங்கே வைஷம்பாயனர் சொல்கிறார். பரீட்சித்துக்கும் மாத்ரவதிக்கும் பிறந்தது யாருன்னா நீ ஜனமேஜயா அப்படிங்கிறார். உனக்கு வந்து வபுஷ்டமாங்கிற ஒய்ஃப் இருக்கா. அவளுக்கும் உனக்கும் பிறந்த 2 மகன்கள் சதானீகன் அண்ட் சுங்குகர்ண. அதுல சதானீகன் தான் அடுத்த வாரிசு. சதானீகனுக்கு மகன் பிறந்தாச்சு. அதாவது ஜனமேஜயன் பேரனே வந்தாச்சு இந்த சம்பாதம் நடக்கிறச்சே. சதானீகனுடைய மகன் அஸ்வமேதத்தா. ஆக இப்படியாகப்பட்டு நீ கேட்ட வம்சத்தினுடைய விளக்கம் அந்த ட்ரீ இதுதான் அப்படின்னு மொத்த விஷயத்தையும் அப்படியே மெமரியிலேருந்து சொல்கிறார் வைஷம்பாயனர். இல்லையா? நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து இப்போ யுதிஷ்டிரர்லேருந்து இப்போ இந்த அஸ்வமேதத்தா வரைக்கும் யார் சொல்வீங்க? ஐயோ ஜி. ஏன்னா நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஹிஸ்ட்ரியில் உட்காந்து பாபர், ஹுமாயூன், அக்பர் இந்த அடிமை சரித்திரம் தான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கே விழுந்து இந்த வெற்றி சரித்திரமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதே இல்லை. நம்முடைய சரித்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதே இல்லை. இல்லையா? அதனால் இங்கே எப்படி கன்க்ளூட் பண்ணுறார் இந்த இடத்துல வைஷம்பாயனர் அப்படின்னாக்க என்ன சொல்கிறார்? இந்த புனிதமான வரலாற்றை, இந்த ட்ரீயை, ஃபேமிலி சார்ட்டை வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து எல்லாருமே கேட்கணும். அண்ட் யாரெல்லாம் இந்த வரலாற்றை பற்றி இனி நான் இதுவரையும் சொன்னது அப்புறம் இனி சொல்ல போவதை யாரெல்லாம் கேட்குறாளோ அவர்களை தேவதாக்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவா, மற்ற மனிதர்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவா. பிற உயிர்களுக்கு கேடு நினைக்காமல் மரியாதையுடன் எவன் ஒருவன் இந்த வரலாற்றை கேட்கிறானோ அவன் அறத்தகுதிகளை எட்டி நல்ல லோகத்தை அடைகிறான். அங்கேயும் he will not be disrespected. அதுக்கப்புறம் இந்த பாரத கதையை கேட்பது மூலமாக எல்லோருக்கும் செல்வம், புகழ், ஆயுள் இது 3மே நீடித்து கிடைக்கும். அதனால் ஜனமேஜயா கேர்ஃபுல்லாக கேளு அப்படிங்கிறார்.